மக்களை இமை காப்பதை போல காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கடுமையான சோதனையான நேரத்தில் ஆட்சி பொறுப்பை ஏற்று ஆட்சி செய்து மக்களுக்கு எந்த இடர்பாடும் இல்லாம பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 63,000 கோடி திட்ட அனுமதி பெற்று தேவையான நிதியை பெற்று மத்திய அமைச்சரை தமிழ்நாட்டுக்கு வரவழைச்சு அடிக்கல் நாட்டப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திருமதி கனிமொழி அவர்களும் தோல்வி பயத்தில் ஏதோ பேசுறாங்க. அப்படித்தானே செய்தி? அவர்களுக்கு தோல்வி பயம் வந்துட்டது. அதனால தான் நம்மை பற்றி விமர்சனம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க? கடந்த 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னென்ன திட்டத்தை செயல்பட்டுன்னு எதிர்பார்க்குறீங்க. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்யணும்னு சொன்னால் பரவாயில்ல. அதை விட்டுட்டு இவர்கள் எப்பொழுது தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்களோ திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு உதயநிதி அவர்கள் அன்றிலிருந்து இன்று வரை என்னை பற்றியே பேசிட்டு இருக்காங்க. மக்களை பற்றி பேசல, தமிழ்நாட்டை பற்றி பேசல, எப்பொழுதோ என்னை பற்றி தான் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படித்தான் இருக்குது, பத்திரிகை ஊடகத்தில் வருது. ஸ்டாலின் அவர்களே, 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்ன செஞ்சீங்க? ஊழல் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? அதனாலதான் எதுவும் சொல்ல முடியல. திட்டங்களை செஞ்சிருந்தா மக்கள் முன்னணியில் வந்து என்னென்ன திட்டம் செஞ்சேன்னு அவர்கள் தகரியமா சொல்லுவாங்க. ஆனால் அவர்களால் தகரியமா சொல்வதற்கு எந்த திட்டமும் தமிழகத்தில் செய்ய முடியல. செஞ்சிருக்காங்களா? இதே அதிமுக ஆட்சி செஞ்சிச்சு பாருங்க. நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணி இல்லாத ஒரு சூழ்நிலை. சென்னை மாநகர மக்கள் குடியிருக்காக போராடிட்டு இருந்தாங்க. அவருடைய தாகத்தை தீர்ப்பதற்கு ரயிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து சென்னை மாநகர மக்களை தாகத்தை தீர்த்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதிமுக கொடி இறக்கப்பா. அதோட புயல் வெள்ளம், 2வது வருஷம் புயல் வெள்ளம். இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தில் பல மாவட்டம் புயலால வெள்ளத்தால பயிர்கள் சேதம், வீடுகள் உடைமைகள் எல்லாம் சேதம். இப்படிப்பட்ட நிலையில் ஆட்சி செஞ்சோம். அதுக்கு பிறகு கொரோனா எப்படி உங்களுக்கு தெரியுமா? தெரியுமில்ல? எங்கேயாவது இப்படி ஒரு இடத்துலாவது கூட்டம் கூட முடிஞ்சுதா? ஒருவருக்கு பார்த்து பல மாதம் ஆச்சு, முகத்தை பார்க்க முடியல. அப்படி இருக்கிற காலத்தில் கொரோனா காலம் 1 வருடம் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். வீட்டிலேயே அத்தனை பேரும் தங்கி இருந்தோம். ஏன்னா காற்றில் எளிதாக பரவக்கூடிய வைரஸ் கொரோனா வைரஸ். இந்த காற்றில் பரவி யாருக்காவது அந்த கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டால் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும். அதனால மக்களை இமை காப்பதை போல காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். காத்தமல்ல, வல்லரசு நாட்டில் கூட இந்த கொரோனா வைரஸ் பரவல் தாக்கப்பட்டவர்களை பாதுகாக்க முடியல. விலை மதிக்க முடியாத ஆயிரக்கணக்கான உயிர்கள் துறக்கப்பட்டது. ஆனால் தமிழகத்தில் அப்படி இல்லை. கொரோனா வைரஸ் வருகின்ற பொழுது அந்த வைரஸ் எப்படி தாக்கப்படும், அப்படி தாக்கப்பட்டா அதற்கு தாக்கப்பட்டவர்கள் என்ன அறிகுறி எதுவுமே தெரியாது. அதற்கு என்ன மருந்து கொடுக்க வேண்டும் என்பது கூட தெரியாது. மருந்து கண்டுபிடிக்கவில்லை. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு கடுமையான முயற்சி எடுத்து இந்தியாவிலேயே கொரோனா வைரஸ் பரவலை தடுத்த முதல் மாநிலம் தமிழ்நாடு. பாரத பிரதமர் அனைத்து முதலமைச்சருடைய காணொலி காட்சியில் ஆலோசனை நடத்தினாங்க. அப்போ பாரத பிரதமர் தெரிவித்தார், நம்முடைய கருத்துக்களை சொன்னோம். இன்னைக்கு கொரோனா வைரஸ் பரவலை எந்தெந்த விதத்தில் தடுத்து நிறுத்தணும், அதற்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தோம், அதற்கு எப்படியெல்லாம் சிகிச்சை அளித்தோம் என்ற விவரத்தை காணொலி காட்சியின் மூலமாக பகிர்ந்து கொண்டோம். அத்தனை முதலமைச்சரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாட்டில் இருக்கின்ற அத்தனை முதலமைச்சரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இறுதியாக பாரத பிரதமர் சொன்னாங்க, தமிழ்நாடு கொரோனா வைரஸ் பரவல் தடுப்பதில் முதல் இடத்திலே இருக்கிறது, அதை மற்ற மாநிலம் பின்பற்றுங்கள். இது அதிமுக சாதனை. கடுமையான சோதனையான நேரத்தில் ஆட்சி பொறுப்பை ஏற்று ஆட்சி செய்து மக்களுக்கு எந்த இடர்பாடும் இல்லாமல் பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.
அந்த காலகட்டத்தில் ₹1 வருமானம் கிடையாது. ₹1 அரசுக்கு வருமானம் இல்லை. இன்றைக்கு கடைகள்லாம் திறக்கல, வரி வருவாய் இல்லை. டாஸ்மாக் கடை திறக்கல, அதில் வருவாய் இல்லை. பத்திரப்பதிவு கிடையாது, வருவாய் இல்லை. ரோட் டாக்ஸ் இல்லை, ஜிஎஸ்டி இல்லை, கலால் வரி இல்லை. பெட்ரோல் பங்க் திறக்கல, அதில் வருவாய் இல்லை. ஒரு ஆண்டு அரசுக்கு வருவாய் இல்லாம சிறந்த ஆட்சியை இந்தியாவிலே கொடுத்த முதல் மாநிலம் தமிழ்நாடு. திமுக ஆட்சியில் மழை வந்ததா, வெள்ளம் வந்ததா, புயல் வந்ததா, கொரோனாவை சந்திச்சாங்களா? ஒண்ணுமே இல்லை. அந்த கொரோனா காலத்தில் கட்டமைப்பை ஏற்படுத்தணும். எல்லா மருத்துவமனையிலும் கூடுதலா மருத்துவ இடங்களை படுக்க வச்சு செஞ்சு கொடுத்தோம். அதோட ஆக்சிஜன் எல்லா மருத்துவமனையிலையும், அரசு தலைமை மருத்துவமனை, அரசு கல்லூரி மருத்துவமனை, அங்கே ஆக்சிஜன் சேமிப்பு கிடங்களை ஏற்படுத்தி கொடுத்தோம். போர்க்கால அடிப்படையில் நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். அதனால் விலை மதிக்க முடியாத உயரை காப்பாற்றிய அரசாங்கம் என்ற பெருமை அதிமுக அரசாங்கம் சேர்ந்து. அந்த காலகட்டத்தில் தொழிலாளி வேலை இல்லை, மக்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக ஒரு வருஷம் ரேஷன் கடையில் விலையில்லா அரிசி கொடுத்தோம், விலையில்லா பருப்பு, விலையில்லா எண்ணெய், விலையில்லா சக்கரை கொடுத்தோம்ல. குடும்ப அட்டைக்கு ₹1000 கொடுத்தோம், மீண்டும் ₹1000 குடும்ப அட்டைக்கு கொடுத்தோம். அதோட தைப்பொங்கல் வந்தபோது எல்லா குடும்ப அட்டைக்கும் ₹2500 பொங்கல் தொம்போடு கொடுத்தோம் இல்லைங்க. அதோட ஏழைகள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக, தொழிலாளர்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு சுட 3 வேளை அம்மா உணவகத்திலே உணவு தயாரிக்கப்பட்டு ஒரு நாளைக்கு 7 லட்சம் பேருக்கு உணவளித்தோம். ஒரு வருடம் உணவளித்தோம், ஒரு வருஷம் விலையெல்லாம் உணவளித்தோம். இன்றைக்கு முதியோர்களுக்கு, கர்ப்பிணி தாய்மார்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு சமூக கூட அம்மா உணவகத்தில் உணவு தயார் பண்ணி அவர் இல்லத்துக்கே சென்று உணவு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு அம்மா உணவகத்தை பல அம்மா உணவகத்தை மூடிட்டாங்க. இன்றைக்கு தரமான பொருள் கொடுப்பதில்லை, பணியாளர்கள் குறைச்சிட்டாங்க. அதனால் அம்மா உணவகம் முறையாக செயல்படாத சூழ்நிலை. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு 100% அமையும். அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே அம்மா உணவகம் சிறப்பாக செயல்படும். ருசியான உணவு அம்மா உணவகத்திலே வழங்கப்படும். அதிமுக ஆட்சி 100% வந்தவுடன் இந்த அம்மா உணவகம் முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டிலே இயங்கும். அதோட கொரோனா காலம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டாங்க, மன உளைச்சல் இருந்தாங்க. அதிமுக ஆட்சியில் ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் ஓராண்டு வீணாக போய்விடும் என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள். என்னிடத்திலே தெரிவித்தார்கள். அவருடைய கவலையை போக்கின்ற விதமாக, அவருடைய மன உளைச்சலிருந்து மீட்டெடுக்கின்ற விதமாக ஆன்லைனில் வகுப்பு நடத்தணும், ஆன்லைனில் தேர்வு நடத்தணும். நம்முடைய மாணவர்கள் ஆன்லைனில் சிறப்பாக கல்வி கற்று ஆன்லைனில் தேர்வு எழுதி பட்ட படிப்பு படித்து அவர்களுக்கு உதவி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல அந்த நேரத்தில் கூட விலைவாசி உயரல. இன்றைக்கு விலைவாசி விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு இந்த ஆட்சியில் உயர்ந்தாச்சு. ஏழை மக்கள் நிறைந்த பகுதி அன்றாடு வேலைக்கு சென்றால்தான் அவர் வீட்டிலே அடுப்பெரியும். அப்படி அடித்தட்டு வாழுகின்ற மக்கள் இன்றைக்கு உணவுப் பொருட்களுடைய விலை உயர்வால் கடுமையாக பாதிக்கப்பட்டு விட்டாங்க இந்த ஆட்சியில். அதற்கு தீர்வு காணுவதற்கு இந்த அரசு எந்த முடிவிலும் எந்த விதமான முயற்சியும் எடுக்கல. இன்றைக்கு அதிமுக ஆட்சி இருந்ததை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு கிலோ அரிசி ₹30 விலையேற்றம், ₹30 அதிகமாகி போச்சு. கடல் எண்ணெய் ஒரு கிலோ அதிமுக ஆட்சி இருந்ததை விட ₹60 உயர்ந்து விட்டது. பருப்பு ஒரு கிலோ ₹40. திமுக ஆட்சி இருந்ததை விட அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் ₹40 அதிகமாகி போச்சு. ஆக உணவுப் பொருள் விலை உயர்ந்து போச்சு. இந்த உணவுப் பொருள் விலை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கல. இதே அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது, தமிழ்நாட்டில் இருக்கின்ற உணவுப் பொருள் விலை ஏறுகின்ற பொழுது, அந்த உணவுப் பொருள் விலையை கட்டுப்படுத்துவதற்கு கட்டுப்பாட்டு நிதியம் என்ற 100 கோடி நிதி ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ, அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கின்றதோ அங்கே போய் கூட்டுறவுத்துறை மூலமாக
அங்கே கொள்முதல் செய்யப்பட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கூட்டுறவுத்துறையின் மூலமாக விற்பனை செய்து அந்த உணவுப் பொருள் விலையை கட்டுப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஏழைகள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு திட்டமும் நாங்கள் நிறைவேற்றி கொடுத்தோம். நல்ல சாலை வசதிகள், அற்புதமான பாலங்கள் எல்லாமே அதிமுக ஆட்சியில் தான் வந்தது. இன்றைக்கு சாலையினால ஒரு பெரிய திட்டத்தை கொண்டாட முடிஞ்சுதா? தமிழ்நாட்டில் இந்திய வரலாற்றிலேயே இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது. எந்த மாநிலத்திலும் ஒரு திட்டத்திற்கு 63,000 கோடி பெற்ற வரலாறு கிடையாது. மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 63,000 கோடி திட்ட அனுமதி பெற்று தேவையான நிதியை பெற்று மத்திய அமைச்சரை தமிழ்நாட்டுக்கு வரவழைச்சு அடிக்கல் நாட்டப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 63,000 கோடிங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு மத்திய அரசாங்கம் சரி மாநில அரசாங்கம் சரி ஒரு திட்டத்திற்கு இவ்வளவு தொகையை பெற்று தந்த முதல் அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டம் லேப்டாப். அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் அவர் விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும். மாண்புமிகு அம்மா அவர்கள் அற்புதமாக திட்டத்தை கொண்டாந்தாங்க. அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை மாணவர்கள், நடுத்தர குடும்பத்தை பிறந்த மாணவர்கள். அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மடிக்கணி திட்டத்தை கொண்டாந்தாங்க. 10 ஆண்டுல 52,35,000 பேர் மாணவ மாணவிக்கு மடிக்கணினி கொடுத்தோம். 7,350 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சோம். அற்புதமான கல்வி நம்முடைய ஏழை மாணவர்களுக்கு அதிமுக ஆட்சியில் கிடைச்சது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு தொடர்ந்து அதை நிறுத்திட்டாங்க. 4 ஆண்டு பிரதான எதிர்க்கட்சி என்ற தலைவர் முறையில் முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு போன்றேன். ஏழை மாணவர்கள் அற்புதமான திட்டம், நிறுத்தாதீங்க. இந்த திட்டத்தை நிறுத்தினா ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டு விடுவாங்க. இந்த முதலமைச்சர் கேட்கவே இல்லை. மாணவருடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க, இளைஞருடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க, மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. மீண்டும் இந்த 6 மாதத்துக்கு முந்தைய அவசரமா கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து 2 லட்சம் பேருக்கு கொடுத்துட்டு அப்படியே அம்போன்னு விட்டுட்டாங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? அற்புதமான திட்டம். இந்த லேப்டாப் மாணவர்கள் கொடுப்பதனால 52,35,000 மாணவருடைய குடும்பத்தில் ஒளியேற்றி வைத்த அரசாங்கம் அதிமுக அரசு.